ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? தங்கமயில ஹாய் சொல்லு. குட்டி தங்க ஹாய் சொல்லு. ஹாய். அங்க பாரு ஹாய். சரி, நிறைய பேர் வந்து கார் எங்கே காலையில் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், கார் பார்க்கிங் இருக்குது, நம்மளுக்கு கார் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கார் எங்கன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்து கமெண்டில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க, அது லென்த்தாக போகும், அது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக இந்த வீடியோ. கார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில வந்து சண்டை போட்டு காயத்ரி பிரிஞ்சிருந்தேன் தெரியுங்களா? அந்த டைமில் வந்து காயத்ரிக்கு எனக்கு அப்போ தான் சமாதானமாச்சு. ஏன் காயத்ரி? ஆமாம். சமாதானமாக இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், காயத்ரியும் இனிமேல் குடிக்காமல் இருங்க, நான் வர்றேன், அப்போ நாளைக்கே வந்தாகும்னு சொன்னதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்காம 3 நாள்லயே சரி நான் நாளான்னைக்கு வர்றேங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லியிருந்தான். நான் அப்பதான் குடிக்காம ஒரு 3 நாளா 4 நாளா குடிக்காமையே நான் கரெக்டாக வீடியோ அது எடுக்கக்கூடாது, இங்கே உட்காந்துக்கலாம் நம்ம. வச்சுட்டு வீடியோவே எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டாண்டை தள்ளுறான், இல்லை கத்துறான், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு வாரத்தில் வரேன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் குடிக்காமல் இருங்க, நான் பார்த்துட்டு வர்றேன். இவளுக்கு பயம், சரி மறுபடியும் வந்தால் குடிச்சிட்டு மறுபடியும் இது பண்ணுவாரோன்ட்டு பயம். அப்புறம் நான் ஒரு 4 நாள் குடிக்காமல் இருந்துட்டு கரெக்டாக வந்து வீடியோ போட்டேன்னா இல்லையே, இவளுக்கு நான் என்கிட்ட வந்து பேசிட்டு சாப்பாடு சாப்பிட்றது, வீடு சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துச்சு காயத்ரிக்கு. சரி நான் வர்றேன், கிளம்பி வரேங்க, நாளான்னைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். வெள்ளிக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை வரக்கூடாது, சனிக்கிழமை வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த அன்னைக்கு அப்போ தாங்க போயிட்டு கடைக்கு போயிட்டு பாவக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து பாவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு அப்போ தான் போய் கப்புன்னு படுத்தேன். உடனே ஃப்ரெண்டு வீடியோ கால் திடீர்னு. என்னடா ஃபோனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், வீடியோ கால் பண்ணவும் என்னடா அதிசயமாக வீடியோ கால் பண்ணுறாங்க, நைஸ் பண்ணுறாங்க, என்ன அதிசயமாக வீடியோ கால் பண்ணுறானே அப்படின்ட்டு அட்டன் பண்ணா உன்ன ஒரே அழுகாச்சு, ஓன்னு அழுகாச்சு. ஏன்டா அழுகுற? இது எடுக்கிறது தானே வந்தேன், நைஸ் பண்ணிட்டு மைக்கை பிச்சு வீசும் நகட்டால பார்த்துட்டே இருக்கிறேன். சரி, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் தரேன், கடிச்சு கூட துப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் அந்த வீடியோ எடுத்து பண்ணிடுவோம். கீழே காணோம் காணோம், காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. காணோம் காணோம். ஓ காணோம். ஆமாம் காணோம். சோகமான செய்தி சொல்ல வந்தா, இது மன்ற காமெடி. எனக்கு கோபம் வருதா, அழுகுறதா, சிரிக்கிறதானே தெரியல. மறந்துட்டேன். வீடியோ கால் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கால் பண்ண உடனே நான் நினச்சேன், என்னடா அதிசயமாக வீடியோ கால் பண்ணுறானே, அட்டன் பண்ணால் ஓன்னு அழுகாச்சு. என்னடா ஏன்டா என்னடா பிரச்சனை அப்படின்னா, என் ஒய்ஃபு விட்டு போட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ நான் எங்கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறா, டைவர்ஸ் வாங்கின்னு சொல்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதான். அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான், ஊருக்கு போயிட்டு வேண்டான்னு சொல்கிறான்னு சொன்னப்பவே நான் சரி அது வேண்டாம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அழுதான். சரி அழுதோடனே ஏன்டா அழுகாதடா, விட்றா, அந்த புள்ள போனால் போயிட்டு போச்சு, அது வேறு பிள்ளையை பார்த்து மூச்சுக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே, இல்லைடா என்னால் முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதான். சரின்னு சொல்லிட்டு இப்போ என்னடா பண்ணலாங்கிறேன்னா, உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கார் எடுத்துகிட்டு போனேன். நான் தான் காயத்ரிட்டு சொல்லிட்டுங்களே சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளாக குடிக்கல. அப்புறம் அங்கே போனோன்னே சரக்கு அடிக்கலாமாடா, வாடா போய் வா 2 பேரும் வாங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்ன சொன்னேன், எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி எனக்கு ஒரு பீர் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு மெதுவாக தாங்க, இத்தனைக்கு ஒரு 30-40 ஸ்பீடில் தான் மெதுவாக பேசிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே தான் போயிட்டு இருக்கிறேன் கார் ஓட்டிட்டு. கரெக்டாக ஒயின் ஷாப் வருது, மிரர் பார்க்குறேன், யாரையுமே காணோம், ஒருத்தருமே வரல. சரின்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்புகிறேங்க. உண்மையிலே சொல்கிறாங்க, சட்டனாக அது என்னன்னே தெரியல, மின்னல் வேகத்தில் ஒரு பைக்கு சரியான ஸ்பீடுங்க. இத்தனைக்கு நான் வந்து இப்போ நம்ம இப்போ இப்படி ரோடு இருக்குன்னா இப்படி வர்றவங்க எப்படி வரணும், லெஃப்ட் சைடில் வரணும். இப்போ போகிறவங்க இப்படி வர்றவங்க என்ன பண்ணணும், ரைட் சைடில் வரணும். நான் லெஃப்ட் சைடில் போயிட்டு இப்படி திரும்பிட்டேன். ரைட் சைடு பாதி தூரம் திரும்பி, முன்னாடி யாரையுமே இல்லை, பின்னாடி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பாதி தூரம் திரும்பிட்டேன். இண்டிகேட்டர் கூட திரும்ப முக்கால்வாசி திரும்பியாச்சுங்க. உள்ளே ரோடு டயரே வந்து இந்த பதிஞ்சிருச்சு. சரியான ஸ்பீட்ல வந்து டீர்னு அடிச்சாங்க ஒருத்தன். ஒரு
சரியான ஸ்பீடு, காரில் டம்முன்னு அடிச்சிட்டான். அடிச்சோடனே எனக்கு ஃபஸ்ட்டு முறை இதை லைஃப்பில் இந்த மாதிரி வந்து அடித்தது. எனக்குன்னா ஒரே பதட்டம் ஆகி போச்சு. உடனே என் ஃப்ரெண்டு வந்துட்டு நான் காரை நிறுத்திட்டு இறங்கலான்ட்டு இறங்குறேன். அப்படியே இறங்காத, சத்தியமே இறங்குனீன்னா அடிச்சு உன்னை அடிச்சு போடுவாங்க, நீ கார் எடுத்துட்டு கிளம்புன்னுட்டு ஒரே ரவுடி பண்ணுறான். போகலான்றான். அந்த பக்கம் பாதையே இல்லை. இப்போ நிற்காத எனக்கு பயமாகுது, போன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 மீட்ரு உள்ளே போயிட்டு நான் காரை நிறுத்திட்டு நீ இங்கே அப்படின்னு சொல்லி போட்டு இறங்கி நடந்து வர. அந்த 100 மீட்ரு இறங்கி நடந்து வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல பைக்கு காணோம், ஒருத்தரையுமே காணோம். கேட்டால் இந்த மாதிரி ஆம்புலன்ஸு சிறுவலூர் சைடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சிறுவலூர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் ஒருத்தர் பின்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சவர் வந்துட்டு, தம்பி நீ வண்டியில் நீ தானே காரை விட்டு வந்து உங்களோட கார் தானே, ரெட் கலர் கார் உங்களோட தானே, ஆமாங்க அப்படின்னு. சரி நீ வண்டியில் ஏறி ஸ்டேஷன் போகலான்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு இந்த மாதிரி சொல்லவும் அவங்க போய் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. வந்தோடனே ஒரு ஒரு பையன் வண்டி ஓட்டு வந்தது, அப்புறம் ஒரு பொண்ணு, அது இன்னொரு பொண்ணு, மொத்தம் 2 பொம்பளை, ஒரு குழந்தை, இவன், மொத்தம் 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேர்த்த வச்சுட்டு இவ்வளோ ஸ்பீட்ல எதுக்கு வரணும்? நம்மளோட கார் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன், அவ்வளோ அந்த இரும்பே நொடுங்கிருச்சு. ஏங்க எந்த அளவுக்கு வந்து அவன் அடிச்சிருப்பான். கேட்டா 40 வந்த அப்படின்னு சொல்லி சொல்றானாமா போலீஸ்கிட்ட. 40 வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லாம ரைட் சைட்ல ஏறி வந்து அடிப்பாங்களாங்க? இப்படி வர்றவங்க இந்த சைடு தான் வரணும். இந்த சைடு போய் இவ்வளோ தூரம் ஏறி வந்து அடிக்கிறான்னா அப்ப எந்த அளவுக்கு அவன் ஸ்பீடா வந்திருப்பான், கண்ட்ரோல் இல்லாம வந்திருப்பான், நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஸ்டேஷன்ல வந்து சொன்னாங்க, சரி ஹாஸ்பிட்டல் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து முடிவு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு சாவி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு கூப்பிட்டாங்க, போனேன். அவனும் வந்து அந்த வண்டி ஓட்டணும்னு வந்திருந்தான். கேட்டேன், ஏப்பா அவ்வளோ ஸ்பீடில் வந்தேன்? இல்லைங்க நான் நார்மல் ஸ்பீடில் வந்தேன். ஏப்பா நார்மல் ஸ்பீடில் வந்தவன் சரி நார்மல் ஸ்பீட்லேயே வந்திருந்தாலும் நீ ரைட் சைடில் எதுக்கு ஏறி வந்து அடிக்கிற? அதே மாதிரி நார்மல் ஸ்பீடில் வந்து அந்த இரும்பு நொடுங்குற அளவுக்கு அடிப்படுமா காரு? சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் சரிண்ணா உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குண்ணா. என் மேலே என்னப்பா தப்பு அப்படின்னா, போலீஸ் என்னங்கிறாங்க, சின்ன வண்டி வந்து பெரிய வண்டியில் அடித்தா பெரிய வண்டி மேலே தான் கேஸு. இதே நாம கார் எடுத்து போய் லாரி மேலே அடித்தாலும், நம்மளே வாண்டிட்டா போய் லாரி மேலே அடித்தாலும் லாரி மேலே தான் கேஸ். ஆமாம், என்ன ரூல்ஸ்ன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா கேஸ் எல்லாம் வேண்டாங்க அப்படின்னு அவனே சொல்லிட்டான். சொல்லவும் இப்போ என்னென்னா ஒய்ஃபை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அபி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திக்கிறேன், கோபி அபி ஹாஸ்பிட்டலில் இப்போ வரைக்கும் 35,000 செலவாகி போச்சு அப்படின்னு வேறு சொன்னாங்க. நான் உண்மையிலேயே அழுதுட்டு, ஏப்பா பார்த்து வரலாம்லங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்ட்டு நான் அழுதுட்டு, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை, நல்லபடியாக அந்த யாருக்கு எதுவும் ஆகலை, அந்த பொண்ணுக்கு மட்டும் தலையில் அடி, இவனுக்கும் வந்து லைட்டாக மொக்க அடி காலில் தான். அப்புறம் வந்துட்டு நான் போய் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னேன். சேர்ந்து போலீஸ்கிட்ட பேசி பைசல் பண்ணி சரி அமௌண்ட் கொடுத்தா போதுங்க, எனக்கு கேஸ் எல்லாம் வேணாம் நான் அவனே சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு அமௌண்ட் 25,000 பணம் கேட்டேன், கொடுத்தாச்சு. கொடுத்தெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கார் எடுத்துட்டு வந்துட்டேன். கார் எடுத்துட்டு வந்து கூட நான் வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு வாரம் இல்ல 3 நாள் ஆச்சுங்க. 3 நாள்லயே 2 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு இளவரசன் என்னை கூப்பிட்டாங்க, போனேன். எனக்கு தெரிஞ்ச அண்ணங்க தான். என்ன சொல்லுங்க, நான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுல காரு, இந்த பைக் ஓட்டு வந்தவனு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற. எனக்கு தெரியாதுங்கண்ணா அப்படின்னு. உனக்கு நேரில் பார்த்து அடையாளம் சொல்லுவேன்னா தெரியுங்கண்ணா. பேர் வந்து கேட்டாங்க, மனோஜ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் நம்பர் இருக்குதான்னு சொல்லி நம்பரையும் கொடுத்தேன். ஏன்னா என்னன்னாச்சு அப்படிங்கிறேன், அவன் கூட கூப்பிட்டு வந்த அந்த பொம்மை, அந்த அடிபிடிச்சுங்க அந்த பொம்பளை, அவன் பொண்டாட்டியே கிடையாதாமா. போலீஸ் ஸ்டேஷனில் என் பொண்டாட்டின்னு சொல்லி பேரைய சொல்லி காசு வாங்கிட்டு அவன் ஆள் எஸ்கேப்பு. ஹாஸ்பிட்டலே போய் பார்க்கலையாமா, அவன் பாட்டுக்கு எஸ்கேப்பாமா. அந்த புள்ள ஹோம் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அந்த புள்ள வந்து என்னுடைய தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எனக்குண்ணா பதறுது, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் பார்த்துக்கிறேன், அவன் நம்பர் கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறோன்னு போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. அந்த பொண்ணு டெத் ஆயிடுச்சு. ஏன்னா என்னென்ன ஆச்சு அப்படின்னா, டெத் ஆகி போச்சு, நீ கார் எடுத்துட்டு வா தம்பி பேசிக்கலாம், அவனையும் மற சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அவன் வரட்டு, இன்னைக்கு பிடிச்சி இன்னைக்கு விட்டுறலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு தான் நான் கார் எடுத்துகிட்டு போனேன். போனோடனே காரை நிறுத்தி சாவி கொடுன்னு சொல்லி சாவி வாங்கிட்டாங்க. அவன் வருவன்னு பார்த்தா வரவே இல்லை. கடைசியில் இவர் என்னட்டாங்க, நீங்கள் போ நான் ஏதோ நான் கூப்பிட்றேன்னு சொல்லி என்னை தாட்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த காலில் கொஞ்சம் அடிபட்டு இந்த காலில் புண்ணானது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போனது, மஞ்சக்காம வந்தது, மறுபடியும் எனக்கு காய்கறி சண்டை வந்தது, இது எல்லாமே நடந்திருக்குது. இப்போ கார் வந்து அங்கே தான் நிற்கிதுங்க. எனக்கு வந்து பின்னாடி அடிபட்டுருச்சு, அந்த இரும்பெல்லாம் நொடுங்கிருச்சு. அது செலவு பண்ணுறதுக்கு 20,000 செலவாகு, டயர்லாம் மாற்றணும், ஒரு 40,000 செலவாகு, டியூ அமௌண்ட்டு இன்னும் 1 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்குது, ஒன்று 40 கட்ட வேண்டியது இருக்குது. நான் 5 மாதம் தான் எஃப்சி, அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே ரினியூவல் பண்ணணும்.
பார்த்து போட்டு இதோட டெத்து வேற ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு இந்த வந்து இதுக்குள்ள என்ன காரே டப்பா வேண்டாம் டப்பா டப்பா. அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். நான் போலீஸ் வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நீ ஒரிஜினல் ஆர்சி புக் கொண்டாந்து கொடுப்பா, காமிச்சிட்டு நீ ஆர்டி ஆஃபீஸில் காமிச்சிட்டு நீ கார் எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு கூப்பிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட போய் நான் ஃபைனான்ஸில் சொல்லிட்டு வந்தேன். அவங்க ஒரிஜினல் ஆர்சி புக் இருக்குது, நீங்கள் எப்போ ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லுங்க, நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நான் நாளைக்கு நாளானிக்கெல்லாம் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுதான் நடந்துச்சு. தப்பி யார் மேலே நீங்களே சொல்லுங்கள். சிவனேன்னு நான் வீட்டில் இருந்தவனே ஒருத்தன் கூப்பிட்டான்னு சொல்லி போய் அது மெதுவாக நான் திரும்பினதுக்கு ஒரு 4 பேர் லிஸ்ட் ஒட்டி உண்மையிலே சொல்றாங்க. சைடு மிரர் பார்த்துட்டு தான் நான் எப்பவுமே கார் திருப்புவேன். நான் ஊட்டி போயிட்டு வந்திருக்கிறேன், கார் எடுத்து ஊட்டி போயிட்டு வந்திருக்கிறேன், திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கிறேன், எத்தனை பக்கம் நாம போயிட்டு வந்துட்டோம். சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். எங்கேயுமே கார் எல்லாம் அப்படி நான் இதனால ஒரு நாள் கூட முட்டினதே கிடையாதுங்க. பின்னாடி வந்து அடிச்சுட்டு ஒரு 2 வீலர், அது ரைட் சைடுங்க. அப்படி ரோடு இப்படி இருக்குன்னா நம்ம இந்த சைடு தானே போறவங்க வரணும், வர்றவங்க இப்படி வரணும். இவன் போறவன் இப்படி இவ்வளவு தூரம் ஏறி வந்து என் கார்ல இப்படி அடிச்சிருக்கானா, அப்ப எந்த அளவுக்கு அவன் இருந்திருப்பான்னு பாத்துங்க. அது 2 லேடி. ஆனா அது என் பொண்டாட்டி போனான்னு சொல்லி காசை வேற வாங்கிட்டு போயிட்டான். இப்ப என் கார் வேற நிக்குது. அவன் வரல, வேகரமா வரவே இல்லைங்க. அவன் எங்க போனான்னு தெரியல. அவன் வண்டியே கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன். எப்படி வந்து சிக்கி இருக்கிற பாத்தியங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் எப்படியாவது ரெக்கவர் பண்ணி எடுத்துடும். கார் வேணான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஃபைனான்ஸ்லன்னு சொன்னாங்க, நீங்களே 4 மாசம் டியூ பெண்டிங் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வச்சுக்கோங்க காரை அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி 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 சரி, பிரச்சனை இல்லை. கார் எடுத்துட்டு வந்துடுவோம். இன்னொரு 1 வாரம், மேக்ஸிமம் 1 வாரத்தில் நான் கார் எடுத்து வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன அப்டேட்டு. நீங்கள் எல்லாம் கேட்டதுனால எங்கள் மேலே ஒரு அக்கறை வச்சு கேட்டீங்க, அத்தனை பேருக்கு நன்றி. ஹோம் டூர் வீடியோலாம் பார்த்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சாமி ரூம் வந்து சாமி வந்து ஹாலுக்கு மாற்றி கிச்சன் ரூம் மாற்றி கண்டிப்பாக கூடி சீக்கிரம் மாற்றி அதே வீடியோ போகிறோம். குறைகள் நிறைகள் சொன்னதுக்கு எங்களுக்கு அன்பா அக்கறையா அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள். இந்த தழும்பு பார்த்தா எனக்கு வில்லன் மாதிரி தெரியுது. இந்த தழும்பு கூடி சீக்கிரத்தை மறைச்சிடுறேன். அழுகு அழுக மாட்டான். மைக் வச்சு அழுகு. ஹலோ சொல்லு. ஹலோ ஹாய் சொல்லு சாமி. ஹாய் ஹாய். சரி பாருங்க அழகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன அப்டேட். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.